நேரில் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சார்ஜ் பிரைஸ் நிகழ்ச்சியில் உங்களை நிறைய சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக மிஸ்ஸஸ் ஷெர்லின் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். அவங்க வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக பணியாற்றி கொண்டே கடவுளுடைய ஊழியத்தையும் பகுதி நேரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜீசஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தோன்னா, நம்ம நியூ டெஸ்டிமெண்ட்டில் நிறைய புத்தகங்களை எழுதிய ஒருவர். சொன்னோன்னே எல்லாருமே அங்கே ஆன்சரை சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் பால் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 12 டிசைபிளில் இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் தன்னை அவரே அப்போஸ்தலனாக அவர் ரொம்ப ப்ரைடா அதை சொல்லிக்கிட்டார். ரோமர்ல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அப்போஸ்தலனும் உடன் ஊழியக்காரனும் தன்னை வந்து ஒரு சர்வெண்டா சொல்றதுல வந்து அவர் ரொம்ப பெருமை பாராட்டிக்கிட்டாரு. இப்போ நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நான் இந்த வேலை பாக்குறேன் இதைதான் நம்ம பெருமையா சொல்லுவோம். பட் பால் வந்துட்டு ஒரு ஜீசஸ்க்கு அகெயின்ஸ்டா இருந்த ஒரு பர்சன். ஆனா வந்து தன்னை வந்து ஜீசஸ்க்கு அடிமைன்றத ஒரு கட்டத்துல ரொம்ப பெருமையா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னா, பால் சவுல் அந்த கிளாரிஃபிகேஷன் கொஞ்சம் தேவை. இல்லை நிறைய பேருக்கு அது ஒரு தேவையான ஒரு கிளாரிஃபிகேஷனாக இன்னைக்கு இருக்கு. ஆக்சுவலி பால் சவுல்ன்றதுல வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பாலா மாறினாரு அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. அது வந்து அந்தந்த கண்ட்ரியில அவங்கள வந்து ஒரு இடத்துல சவுலாவும் ஒரு இடத்துல பவுலாவும் கூப்பிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ பவுல் சவுல்ன்ற அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம். ஸோ அவரை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது வேதத்தில். ஸோ நம்ம அவருடைய ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? அவரோட இன்ட்ரோடக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ட்ரோடக்ஷனாக இருக்கும். எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆறாரு அப்படின்னா, ஒரு ஸ்தேவான், ஒரு தேவனோட மனுஷனை வந்து கொலை பண்றதுக்கு அவர் சாட்சியா இருக்கிறாரு. ஆனா இதே பவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரோட எண்ட் எப்படி இருக்குன்னா, ஜீசஸ்க்காக தன்னுடைய தலையை வெட்டி ரத்த சாட்சியா மறிக்கிற அளவுக்கு சாட்சியா மாறிடுறாரு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான இன்ட்ரோடக்ஷன். கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு அழகான கன்க்ளூஷனா முடியும். ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன்ல ஸ்தேவானோட ஒரு அந்த டிராவலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்தேவான் பொறுத்த வரைக்கும் ஸ்தேவான் வந்து ஒரு பந்தி விசாரணைக்காரரா இருக்கிறாரு. அதே போல ஆவினால நிறைந்தவரா இருக்கிறாரு. இது வந்து அந்த ஜனங்களுக்கு பொறுக்க முடியாம அவரை வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ பவுல் அதுக்கு வந்து சாட்சியா இருந்து அவரு கொலையும் பண்ணிடுறாங்க. ஆனாலும் பவுலுக்கு வந்து அவங்க அந்த கிறிஸ்தவர்கள் மேல இருந்த வெறி வந்து அடக்க முடியாத ஒரு காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா, அந்த நிருபங்களை வாங்கி கொண்டு கொலை செய்யறதுக்காக, மத்த கிறிஸ்தவர்களை கொலை செய்யறதுக்காக அவர் தமஸ்குவை நோக்கி போறாரு. போற இடத்துலதான் நடுவுல வந்து ஜீசஸ வந்து அவர் மீட் பண்றாரு. இப்படி இருந்த பவுல் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் ஒரு நல்ல சேஞ்சஸ் அவர்கிட்ட வருது. கடவுளுடைய ஊழியத்தை செய்யற அளவுக்கு மாறுறாரு. அப்படி எப்படி அந்த சேஞ்சஸ் வந்திருக்கும்? அதான் அவர் அந்த தமஸ்குக்கு போற வழியில வந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளியில இருந்து ஒரு சத்தம் கேட்கிறாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? உடனே அவர் விழுந்துட்டு, யார் ஆண்டவரே நீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, அவர் டைரக்டா கிறிஸ்துவ போய் அங்க போய் துன்பப்படுத்தல. அப்போ அவர் கிறிஸ்து நீ என்ன துன்பப்படுத்துற அப்படி சொல்றேன்னா, அந்த ஜனங்களை துன்பப்படுத்துறத தான் அவர் அப்படி ஃபீல் பண்றாரு. சோ நம்ம யாரோ ஒருத்தங்களை நம்ம துன்பப்படுத்துறோம் அப்படின்னா அது டைரக்டா காடை துன்பப்படுத்துறோம். அதான் அவர் சொல்றாரு, நீ என் கண்ணின் மணியை தொடுகிற அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு துன்பப்படுத்துற போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆப்போசிட்ல யாரோ ஒரு பர்சனா இருக்கலாம். பட் காடை பொறுத்த வரைக்கும் அவருடைய கண்ணின் மணி அது. சோ அந்த இடத்துலதான் பால் வந்துட்டு மாறுறாரு. அந்த கீழே விழுந்தோன்னா அவர் குருடாயிடுறாரு. அந்த ஒளியை பார்த்துட்டு குருடாயிடுறாரு. குருடாயிட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அனனியாவை வந்து கடவுள் சொல்றாரு, நீ அவனை போய் பவுல போய் காப்பாத்து, அங்க கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அனனியாவுக்கு எப்படி இருக்கும், என்னடா இது, நம்ம ஒரு கிறிஸ்தவனா இருக்கோம், அவர் கிறிஸ்துவ வந்து துன்பப்படுத்துற ஒரு மனுஷனாச்சு, இப்ப நம்ம போனா நம்மளை கொல்லுவானோ அடிப்பானோ என்னமோ அவர் நினைச்சிருக்கோம், பயம் இருந்திருக்கும். ஆனா அந்த டைம்ல வந்து அவர் கடவுளுக்கு கீழ்படுகிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவ அங்க ரிஃப்ளெக்ட் பண்றாரு. என்னமோ கடவுள் சொல்றாரு நம்ம அன்பாங்க காமிக்கணும்னு சொல்லிட்டு பவுலுக்கு போய் தன்னுடைய அன்பாங்க வந்து காண்பிக்கிறாரு. ரொம்ப அழகான விஷயம் இல்லை. நம்ம வந்து ஒரு எதிராளியை நம்ம துன்பப்படுத்தும் பொழுது, ஏன்னா அவருமே கடவுளுடைய கிரியேச்சர் தான் இல்லையா? ஸோ அப்போ என்னுடைய கண்மணியை தொடரணும் போது நம்ம அவர் அதனால தான் கேட்குறாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார். ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு வர அந்த மெசேஜை வந்து நம்ம உடனே வந்து கீழ்ப்படியணும். கடவுள் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நம்ம யோசிக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி அவர் அங்க போயிருந்தாருன்னா என்ன இன்சிடென்ட் வேணா நடந்திருக்கலாம். ஏன்னா துன்பப்படுத்துகிற ஒரு ஆளு அனனியாவை கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த ஒரு பயமும் இல்லாம அந்த கீழ்ப்படிதல் உடனே இருந்ததுனால
ஒரு அற்புதம் நடந்தது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கே போயிடுறாரு பவுல் வந்து ஃபுல்லாகவே கடவுளுடைய ஊழியத்தை செய்து ரத்த சாட்சியை மறிக்கிற அளவுக்கு ஒரு டிராவல் அவருக்கு இருக்கு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் பேசுவோம். பால் வந்து குருடானதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா 3 நாள் அனனியா கூட இருக்கிறாரு. இருந்து அதுக்கப்புறமா அவருக்கு பார்வை கிடைக்குது. பார்வை கிடைச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் பண்றாரு. இருந்தாலும் அவருடைய பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 3 வருஷங்கள் கழிச்சு. அந்த 3 வருஷம் தேவன் வந்து அவரை வந்து உருவாக்குறாரு, ஊழியத்துக்காக உருவாக்குறாங்க. ஊழியத்துக்கு பல இடங்களுக்கு போறாங்க. அந்த பல இடங்கள்ல போகும்போது அவருடைய சக்சஸ் எதனால அப்படின்னா சுத்தி இருக்கிற கிறிஸ்டியன் பீப்புள்னால. அந்த பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய யூதர்கள் வந்து பவுலை வந்து கொலை பண்ணணும், என்ன இவன் கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து அந்த ஃபோர்ட்ல இருந்து வெளியில வந்து ஒரு கூடையில இருந்து அனுப்பி விடுறாங்க. ஸோ இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இவன் நம்மளுக்கு வந்துட்டு அன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணானே, நம்மளுக்கு கெட்டது பண்ணானே, இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னதான் இந்த பவுல் வந்துட்டு தன்னுடைய இன ஜனங்களை வந்து கொன்னவனா இருந்தாலும் அந்த பாஸ்ட் எதையுமே ஞாபகம் வச்சுக்காம அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது வந்து ஒரு ஜீசஸோடைய அழகான ஒரு ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கணும். கண்டிப்பாக அவருமே அதான் சொல்லி கொடுத்துருக்காரு, நமக்கு மன்னிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த மக்கள் மன்னிச்சதுனால தான் அன்னைக்கு பவுல் நிறைய இடங்கள்ல காப்பாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இவரே வந்து கிறிஸ்துவ மக்களை வந்து கொன்னுட்டு தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு பெரிய ஆளு, அதுக்கப்புறம் இவர் கடவுளை மீட் பண்ணி திரும்பவும் ஊழியங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய ஊழியங்கள் செய்யும் பொழுது இவருக்கு அந்த கொலை மிரட்டல்கள்லாம் வரும்பொழுது எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாருல்ல? ஆக்சுவலி பால் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப போல்டான பர்சன். ஏன்னா அவர் அவரையே நம்பி இல்லை, அவர் கிறிஸ்துவ நம்பி இருந்தார். அதனாலதான் பிலிப்பியர் 1:21 சொல்றாரு இந்த மாதிரி கிறிஸ்துவ எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவர் சாவை பத்தி ஒரு நாளும் பயப்படல. இன்னொரு இடத்துல சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸோ அவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் எல்லாமே எங்க இருந்து வந்ததுன்னா கிரைஸ்ட் கிட்ட இருந்து வந்தது. அவர் தன்னை சார்ந்து இல்லாதனால அவர் எல்லாத்தையும் மேற்கொண்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த 3 மிஷனரி பயணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் அவர் எவ்வளவுக்கு தடுமாற்றம் இல்லாம அந்த மிஷன் அவர் முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட பெரிய டிராவல்ல இருந்து இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்டியனுக்கு அகேன்ஸ்டா இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்காக கடவுளுக்காக ஊழியம் செய்து திருப்பவும் கிறிஸ்டியன் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவருடைய ஊழியத்தை தாங்கி நிறைய இடங்கள்ல இவரை காப்பாற்றி இவருக்கும் அதிகமாக எதிர்ப்புகள்லாம் வந்து அதுக்கப்புறம் இவர் பெரிய ஊழியங்கள்லாம் நல்லா செஞ்சு அதுக்கப்புறம் ரத்த சாட்சியாகவும் மறிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலியமா மக்களுக்கு நம்ம உணர்த்த போற காரியங்கள் என்னவா இருக்கும்? ஓகே, ஏசாயால பார்த்தோம்னா ஒரு வேர்ட் இருக்கும், இந்த மாதிரி இந்த ஜனங்களை நான் எதுக்காக ஏற்படுத்தினேன் அப்படின்னா எனக்கு ஆராதனை செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இத பால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்லியிருப்பாரு. எப்படி இந்த உண்மையான ஆராதனைனா எப்படி அப்படின்னா என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே உண்மையான ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவ பலின்னும் போது நம்ம நிறைய பலி செலுத்தலாம். நீங்க ஆடை வெட்டிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதுக்கு ஜீவன் இருக்குமா? இருக்காது. ஆனா ஒரே ஒரு பலி மட்டும்தான், ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். அந்த பலியை நீங்க வெட்டினதுக்கு அப்புறமும் அந்த உயிர் போனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் ஜீவிச்சிட்டு இருக்கு. சோ அந்த ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கறது, அதாவது நம்மளுடைய லைஃப்ல ஜீசஸை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதுதான் உண்மையான வர்ஷிப். நம்ம சொல்லலாம் நானும் கிறிஸ்டியன் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா என்னைக்கு நமக்குள்ள இருந்து நீ கிறிஸ்டியன் மாதிரி உன்கிட்ட ஜீசஸை நான் பாக்குறேன்ப்பா அப்படின்னு என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்குதான் நம்ம வந்து நிஜமாவே தேவனை ஆராதிக்கிற ஜனங்களா இருக்கிறோம். இந்த போல கூட பாத்தீங்க அப்படின்னா காவல் சாலையில போய் போடுறாங்க. போட்ட உடனே திடீர்னு அந்த காவலர் வராரு, வந்து பார்த்தா பவுலை காணும். உடனே அந்த காவலர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாரு. உடனே பவுல் வந்து சொல்றாரு, நீ உனக்கு எந்த தீங்கும் செஞ்சுக்காத. ஆனா இந்த பவுல் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, ஒரு காலத்துல எத்தனையோ ஜனங்களை கொன்னவரா இருந்தாரு. கொன்னது அன்னைக்கு அவருக்கு தப்பா தெரியவே இல்லை. ஆனா இன்னைக்கு அவருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வந்துருச்சு. எப்படி அப்படின்னா அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் உள்ள இருக்கிறனால அவன் தப்பு, அவனுக்கு வந்து அவனுக்கு வலிக்குமே, அவன் கஷ்டப்படுவானே, அந்த ஃபீலிங் வந்துட்டு பவுலுக்கு வரும்போது என்ன பண்றாரு, நீ தீங்கு செஞ்சுக்காதன்றாரு. இதேதான் நம்ம லைஃப்லயும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன தீங்கு கூட பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியே நம்மளால எவ்வளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நிஜமாவே நம்ம கிறிஸ்டியன் பீப்புள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ப்ரைடா இருக்கலாம். இப்போ ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுல. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைகள்ல நீங்க சொன்ன மாதிரி நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் நேம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பிராண்ட், அவ்வளவுதான். அது வந்து எந்த ஒரு உபயோகமும் இல்லை.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வாழும்போதும் நம்மளுடைய நடக்கையிலும் பேச்சிலும் செயல்களிலும் கிறிஸ்துவை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பவுலுடைய வாழ்க்கையின் மூலியமாக நமக்கு வந்து ஷெர்லின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஸோ பால் எப்படிப்பட்டவராக இருந்தார், கடைசியில் எப்படிப்பட்டவராக கடவுளுக்காக மரித்தார் அப்படிங்கிறது. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் பார்த்தோம்னா, நம்ம யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கடவுள் குறித்து விட்டார். ஸோ யாரும் தப்பிக்க முடியாது. ஸோ கடவுளுக்காக தான் நம்ம நிற்கணும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்து விட்டால் நம்ம கடவுளோடு தான் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ நம்மளும் அதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய கடவுளுடைய காரியங்களை நாம் கடவுளுக்காக நன்மையான காரியங்களை செய்யணும். எப்பொழுதும் அவருக்காக நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரியங்களை நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எங்களோட வந்து எங்கள் ஷோவில் கலந்ததுக்கு நன்றி. ஸோ நம்ம சாயோட நம்ம ஷோ முடிப்போம். ஸோ இது சாய் வித் கிரைஸ்ட். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.